சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும், ஷேர் பண்ணுங்க. அதாவது, ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை முற்றிலும் தடுக்கும் விதமாக, தமிழக அரசு சூப்பர் முடிவு ஒன்று எடுத்துள்ளது. அது என்னவென்றால், சரியான எடையில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக பில் போடும் எந்திரத்துடன் மின் தராசு இணைக்கப்பட்டு உள்ளது. இந்த நடைமுறை தற்போது சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டு உள்ளதாம். இதற்காக சென்னையில் உள்ள ஒரு சில கடைகளில் மட்டும் இது அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டம் அனைத்து கடைகளிலும் அமல்படுத்தப்பட்டால் எடையில் குறைவாக போட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாட்டில் உணவின்றி யாரும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதிகளவு உணவு மானியங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. இதனால் ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தற்போது நாடு முழுவதுமே ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறிப்பிட்ட அளவு விலையில்லா ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் விலையில்லா அரிசியுடன் மானிய விலையில் சர்க்கரை, பருப்பு, கோதுமை உள்ளிட்டவற்றை வழங்கப்படுகிறது. பட்ஜெட்டில் இதற்காக பெருமளவு தொகை ஒதுக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் மட்டும் சுமார் ரூபாய் 14,000 கோடி நிதி உதவி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களின் நலன் கருதி பல்வேறு சலுகைகளை அரசு எடுத்தாலும் கூட இதன் பயன் முழுவதுமாக மக்களை சென்றடையாமல் உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமானோர் 2 இடங்களில் ரேஷன் கடை பொருட்களை பெற்று வந்தனர். ஆனால் ஆதார் பதிவுக்கு பிறகு இப்போது அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரேஷன் கடை முறைகேடுகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்காக பொருட்கள் சரியான எடையில் வழங்குவதில்லை என்று பொதுமக்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் 20 கிலோ அரிசிக்கு 16 கிலோவும், 2 கிலோ சர்க்கரைக்கு 1,5 கிலோவும் தான் வழங்குவதாக பொதுமக்கள் வைக்கும் புகாராக உள்ளது. பயனாளிகளுக்கு எடை குறைத்து கொடுத்துவிட்டு அதில் மிச்சமாகும் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல தமிழக அரசு ரேஷன் பொருட்களை பாக்கெட் போட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்தது. ஆனால் பாக்கெட் போட்டால் ஜிஎஸ்டி சேரும் என்பதால் தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது. இருப்பினும் இதற்கு தீர்வு காணும் வகையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு தொடங்கி உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 24,618 முழுநேர கடைகள், 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இதற்காக இந்த ரேஷன் கடைகளில் POS என்னும் மின்னணு கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்காக ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மின்னணு எந்திரத்தில் ரேஷன் அட்டை உறுப்பினர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் POS கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. தற்போது இந்த கருவியுடன் மின்னணு தராசும் இணைக்கப்பட்டு உள்ளது. இதனால்
மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி பொருட்கள் எடை எந்த அளவுக்கு வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் பில்லும் வரும். இதனால் பொதுமக்களும் அதை பார்த்து கண்டறிந்து கொள்ளலாம். எனவே சரியான எடைக்கு பொருட்கள் வைக்க வேண்டிய கட்டாயம் ரேஷன் ஊழியர்களுக்கு ஏற்படும். அதாவது 20 கிலோ அரிசி வைத்தால்தான் 20 கிலோ அரிசி பில் வரும். எனவே எடை குறைவாகவோ கூடவோ வைக்க முடியாது. இந்த நடைமுறை தற்போது சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டு உள்ளது. சென்னையில் உள்ள ஒரு சில கடைகளில் மட்டும் இது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அனைத்து கடைகளிலும் அமல்படுத்தப்பட்டால் எடையில் குறைவாக போட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் இதில் ஒரு சில சிக்கல்கள் இருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது. அது என்னவென்றால், மின்னணு தராசில் எடை துல்லியமாக இருந்தால் மட்டுமே பிஓஎஸ் கருவியில் பில் போட முடியும் நிலை உள்ளதாம். இதனால் எடையை துல்லியமாக வைக்க ஒரு எண்ணிக்கையில் அரிசி, 2 அரிசி, 1 சர்க்கரை, 2 சர்க்கரை என வைக்க வேண்டி உள்ளது. அதனால் எடை போடுவதில் தாமதம் ஏற்பட்டு விடுகிறது என்று குறை கூறுகின்றன. எனினும் பாக்கெட்கள் போட்டு வழங்கினால் இந்த பிரச்சனை இல்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை நீடிப்பு கிடையாதாம். அதாவது தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனால் இந்த வருடம் கோடை விடுமுறை நீடிக்கப்பட வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் முடிந்து கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை வெயில் கடுமையாக இருந்த நிலையிலும் வழக்கம் போல மாணவர்கள் கோடை விடுமுறை மகிழ்ச்சியாக கழித்து வந்தனர். கடந்த ஆண்டுகளில் ஜூன் வரை கோடை வெயில் அதிகரித்தால் பள்ளிகள் தாமதமாகவே திறக்கப்பட்டன. இந்த வருடமும் கடந்த வாரம் வரை கோடை வெயில் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளது. ஆனால் ஒரு வாரமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் வழக்கமான கோடை காலம் போல இல்லாமல் வெயில் தனித்து காணப்படுகிறது. இதனால் கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளது. பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள்தான் முழு பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பள்ளி வளாகத்தில் பழுதடைந்த கட்டடங்கள் அல்லது இடியும் நிலையில் உள்ள சுற்றுச்சுவர்கள் இருந்தால் அதனை மாணவர்கள் அணுகாத வகையில் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.